வணக்கம் தொடர்களே. இன்றைக்கி நம்ம மகாராஷ்டிரா ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2024 நடந்த ஷிஃப்ட் 2 அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன் விச் இயர் த 9th edition of Indian Pharmacopoeia was published? 2022. 2022 is the answer. The major component of glass is silica. Silica is the major component of glass. Blending of explosive material is done in rubber ball mill. The rate of evaporation is directly proportional to the temperature. Rate of evaporation directly proportional to the temperature. Calculate the child dose if the age of the child is 5 years and the adult dose is 600 milligram, 150 milligram. Latin term omni mane means every morning. Which of the following statement about immunological product is true? They stimulate the immune system. They stimulate the immune system. ஆன்சர் மட்டும் படிக்கிறேன், கொஞ்சம் குயிக்காக போகும். 4 ஆப்ஷனையும் நான் சொல்லிவிட்டு அப்படியே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப போர் அடிச்சிடும், டிலே ஆகிடும், வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் மற்ற ஆப்ஷன்ஸ் வேணுன்னா நீங்கள் பார்த்துக்குங்க, நீங்களே பார்த்துங்க. இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ மற்ற ஆப்ஷன்ஸை பாருங்கள். அது ரிலேட்டடாக படிக்கிறனாலும் படிச்சிங்க. இப்போ 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனையுமே நீங்கள் படிக்கலாம். அது என்ன இருக்குது, அந்த ஆப்ஷன்ஸ்க்கு வந்து என்ன கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். Uneven distribution of color on the surface of tablet is known as mottling. லேமினேஷன் கிடையாது, மோட்லிங். லேமினேஷன் என்னென்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து அந்த க்ரௌன், டேப்லெட்டோட க்ரௌன் வந்து அந்த அப்படியே கேப் மாதிரி அப்படியே எடுத்துகிட்டு வரும், அதுதான் வந்து லேமினேஷன். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின். The dispersed particles in the pharmaceutical suspension must have which of the following property? Particles should settle slowly and be easily redispersible upon shaking. That's the answer. Freeze drying, lyophilization in vaccine preparation is primarily used to extend the shelf life and ease the storage. Okay. அடுத்தது 11வது கொஸ்டின். 11வது கொஸ்டின். Which portion of the nephron extend into the medulla? இப்போ வந்து மெடுல்லாவில் வந்து லூப் ஆஃப் ஹென்லே இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் கார்டெக்ஸில் வந்து நமக்கு அந்த குளோமர்லஸ் அந்த இதெல்லாம் வந்து நமக்கு கார்டெக்ஸில் இருக்கும். இப்போ அவங்க கொஸ்டினில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏவில் வந்து குளோமர்லஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம பார்த்தோம்னா பி ஆன்சர் வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராக்சிமல் கன்வெர்டட் டிபியூல். சி வந்து லூப் ஆஃப் ஹென்லே கொடுத்துருக்காங்க. டி வந்து அஃப்ரண்ட் ஆர்டரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. லூப் ஆஃப் ஹென்லே தான் இதுக்கு ஆன்சர். நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. கார்டெக்ஸில் என்ன வருது, நமக்கு மெடுலாவில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மெடுலாங்கிறது அவுட்டர் ஏரியா, கிட்னியோட அந்த அவுட்டர் ஏரியா இருக்குல்ல, அது மெடுலா. இன்னர் ஏரியா வந்து கார்டெக்ஸ். அவுட்டர் ஏரியா தான் லூப் ஆஃப் ஹென்லே வரும். சம் பார்ட் ஆஃப் கலெக்டிங் டக்டும் வந்து அந்த கலெக்டிங் டியூபும் வந்து இதில் வரும், மெடுலாவில் வரும். சம் பார்ட் வந்து கார்டெக்ஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். 12. Which of the following is the correct pathway of the air into the lungs? கொடுத்துருக்காங்க பாருங்கள். நோஸ், அப்புறம் ட்ரக்கியாவுக்கு போகும், அப்புறம் பிராங்கியோல்ஸ், அப்புறம் ஆல்வியோலி. இது நம்ம அனாட்டமி சிலதுலேயும் கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு டைம் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது மாதிரி தான் அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க பாருங்கள். இப்போ ட்ரக்கியாவை வந்து அதை பாருங்கள், ட்ரக்கியாவை பின்னாடி கொடுத்து பிராங்கியை முன்னாடி கொடுத்துருக்காங்க. பிராங்கியோல்ஸை முன்னாடி கொடுத்து பிராங்கியை கொடுத்து அடுத்தது வந்து நமக்கு ட்ரக்கியா கொடுத்து அப்புறம் அல்வேலி கொடுத்துருக்காங்க.
ட்ரக்கியாக கொண்டு எங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம மிஸ்டேக் பண்ண வைக்கிறது தான் அந்த மாதிரி கேட்குறது. கொஞ்சம் நம்ம நிதானிச்சு கொஞ்சம் இது பண்ணோம்னா கரெக்டாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 13. The part of the brain that control the basic life functions like heart rate, breathing is called medulla oblongata. medulla oblongata தான் அந்த ஹார்ட் ரேட்டு, ப்ரீத்திங் இதெல்லாம் பண்ணுது. டெம்பரேச்சர் வந்து ஹைப்போதலாமஸ். அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து 14th கொஸ்டின். Which neurotransmitter is primarily released at preganglionic fiber of parasympathetic nervous system? அவங்க கேட்டிருக்காங்க பாராசிம்பத்தட்டிக்னாலே அப்புறம் முடிஞ்சு போச்சு. கோலினர்ஜிக் அப்புறம் அசிட்டல் கோலின், கோலினர்ஜிக் அசிட்டல் கோலின். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 15th கொஸ்டினில் the type of cell that makes up gastric gland in the stomach are கொடுத்துருக்காங்க பாருங்கள். parietal cell, zymogen cell. இது ஆன்சர். parietal cell, zymogen cells. இல்லை anatomy physiology. அதுக்கடுத்து பாருங்கள் 16th கொஸ்டின். The hormone that produce a placenta rescue corpus luteum from degeneration until 3rd and 4th week of pregnancy. Human chronic gonadotropin hormone. Anatomy physiology. அடுத்தது 17th கொஸ்டின். The muscle present between backbone and humerus bone and bring about movement of the bone. The muscle present between the backbone and humerus bone and bring movement of the bone is latissimus. Is the answer. The 18th question. Which protein filament are primarily responsible for the muscle contraction? Actin and myosin. Actin myosin தான் அது வந்து primarily responsible for the muscle contraction. anatomy physiology அதுவும். அதுக்கடுத்து போகலாம் 19th கொஸ்டின். 19th கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நமக்கு disease that persist over a long period of time and are usually not caused by infections are called chronic disease. இதில் பார்த்து பாருங்கள் பேண்டமிக்கு ஆன்சர்ஸ் பாருங்கள். எபிடமிக்கு, அக்யூட் டிசீஸ். இப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து நார்மலாக இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணால் கூட எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து 20 கொஸ்டின் இருக்குது. எல்லா எக்ஸாம்ஸுமே நமக்கு நம்ம 4 பேஜில் நடந்த கொஸ்டினுமே 15லேருந்து 20 கொஸ்டின் வந்து நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணாதவங்க கூட அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படின்னா நமக்கு தைராய்டு கிளாண்டுக்கு என்ன மினரல் தேவை, அயோடின், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம படிச்சிருக்கவங்க மட்டும் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ஒரு 40 கொஸ்டின். டோட்டல் வந்து ஒரு 60 கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா நமக்கு நார்மலான ரேஞ்சில் தான் அவங்க வைக்கிறாங்க. பேலன்ஸ் 40 கொஸ்டினில் வந்து ஒரு 20 to 30 கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் டஃப்பாக இருக்கணுங்கிறத தான் வைக்கிறது. ஏன்னா கட் ஆஃப் வந்து நமக்கு கம்மியாக இருக்கணும். அவங்களுக்கு அந்த கட் ஆஃப் ஏற விடக்கூடாது. அப்புறமா வந்து ரேங்கிங் போகிறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக போகும். இந்த டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு 20 லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரேங்கிங் போகிறது கஷ்டம். ஒரே ஏஜில் இருப்பாங்க, மேலாக இருப்பார், ஒரே கம்யூனிட்டியாக இருப்பார், ஒரே கோட்டாவில் வருவார், சேம் மார்க்காக இருப்பார். யூஜினா யூஜி, பிஜினா பிஜி, 2 பேருமே ஒரே இது வச்சுப்பாங்க. எப்படி அவங்களுக்கு ரேங்கிங் போட முடியும்? 2 பேருக்குமே 18வது ரேங்க் வந்து நிற்கும், 2 பேருக்குமே 19வது ரேங்க், 2 பேருக்குமே 200வது ரேங்க், ஏதோ ஒரு இடத்துல நிற்க மாட்டோம். அதை அவாய்ட் பண்ணணும்னா ஒரு 30 கொஸ்டின் டஃப்பாக வைக்கணும். ஒரு 10 கொஸ்டின் எங்கேருந்து எடுத்தோமே தெரியாத அளவுக்கு வச்சா தான் எக்ஸாம் எழுதுறவங்க வந்து அதை வந்து கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது அவங்களோட பிளானு. அதனால் அந்த ஒரு 20 கொஸ்டினை நம்ம வந்து கணக்கு வைக்க வேண்டாம். 80 கொஸ்டினில் 60 கொஸ்டின் சாலிடாக பேசிக்லேருந்து வரும். அதை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம 60 + 20 மீதி இருக்கிற 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே அதுக்காக தான். அந்த 20 கொஸ்டின் அடிக்கிறவங்களுக்கு ஜாப் இருக்குது. ஸோ அதை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் தி டெமோக்ராபிக் சைக்கிள் தேர் இஸ் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அஸ். தேர்ட் ஸ்டேஜ் டெமோக்ராபிக் சைக்கிள்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிக்ளைன் இன் டெத் ரேட்டு, பர்த் ரேட் ரிமைன் அன்சேஞ்ச். இதான் அதுக்கு ஆன்சர். நீங்கள் அந்த டெமோக்ராபிக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து 4 ஸ்டேஜ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இதில் ஏரியா எந்த ஏரியாவில் கொஸ்டின் எடுக்கிறான்னு பார்த்துக்கோங்க. But which of the following is classified as long acting reversible contraception method? ரிவர்சிபிள் அப்படின்னாலே நமக்கு இந்த இன்ட்ராய்டன்ட் டிவைஸ் வந்துடும். அது உங்களுக்கு தெரியும். இந்த வேசக்டமி பாருங்கள், இது வந்து ரிவர்சிபிள் கிடையாது. அவன் கொடுத்துருக்குறான். இது கம்பைன்டு பில்லு, அதுக்கடுத்தது மேல் காண்டம், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கிளாசிஃபைட் இஸ் லாங் ஆக்டிங். லாங் ஆக்டிங்னா அப்புறம் மேல் காண்டம் வந்து லாங் ஆக்டிங் கிடையாது. கம்பைன் பில்னால அது ஒரு சர்டன் டைம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்ட்ராய்டன்ட் டிவைஸ் தான் லாங் டைமாக யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அது மாதிரி கொஞ்சம் பார்த்தாலே நம்ம இது பண்ணிடலாம். அடுத்த கேள்விக்கு போகலாம். Cardiopulmonary resuscitation is not performed in பாருங்க
டெர்மினல் இல்னஸில் வந்து நம்ம பண்ண மாட்டோம். அன்கான்சியஸாக இருக்கவங்களுக்கு தான் அந்த ரெசஸ்டிகேஷன் வந்து பண்ணுவாங்க. கார்டியோபல்மனரி அன்கான்சியஸில் இருக்கவங்களுக்கு, அப்புறமா ஹார்ட் ஸ்டாப் பீட்டிங், இவங்களுக்கு தான் கம்பல்சரி பண்ணி ஆகணும். யாருக்கு பண்ணால் கூடாதுன்னு பார்த்தா அந்த டெர்மினல் இல்னஸ். ஓகேவா? அதுக்கு அடுத்தது போகலாம். 23 செகில் நில்சன் ஸ்டெய்னிங் டெக்னிக் இஸ் யூஸ் ஃபார் ஐடென்டிஃபைங் தி மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். டிபிக்கு உள்ள டெஸ்ட்டுக்கு தான் இந்த இது வரும். பயோகெமிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி கேட்டுருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து ஊஃபிங் காஃப் இஸ் காஸ்ட் பை போர்டெல்லா பெர்டூசிஸ். இது வந்து ரொம்ப ஃபேன்சியான ஃபெமிலியரான கொஸ்டினுங்க. ரிப்பீட்டடாக கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஸ்டின் எடுக்கிறதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கடுப்பாக இருக்குன்னா உடனே இந்த கொஸ்டின் தூக்கி அவங்க வச்சுருது. பார்த்துங்க. ஊஃபிங் காஃப் இஸ் காஸ்ட் பை விச் பாக்டீரியம்? போர்டெல்லா பெர்டூசிஸ். டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிப்தீரியா அக்கர்ஸ். பாருங்கள், காஃப் ஸ்னீஸ் இது மூலமா வந்து டிரான்ஸ்மிஷன் ஆகுது பாருங்கள். இது டிப்தீரியா. நெக்ஸ்ட் அடுத்து 26. In an emergency, what is the first step in treating the shock? பாருங்கள், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் மெடிகேஷன் அவங்களுக்கு பண்ண முடியாது. அப்ளை கோல்டு கம்ப்ரஸ் அதுவும் பண்ணக்கூடாது. அப்ளையிங் ஸ்ப்ளின் டு அஃபெக்டட் ஏரியா, இது வந்து தெளிவாக ஆன்சரை கிளியராக கொடுத்துட்டான். என்ஷூர் த பேஷண்ட் இஸ் லேயிங் டவுன் அண்ட் எலிவேட் த லெக். ஓகேங்களா? அதுக்கடுத்து வரும் 27. கார்மஸ்டின் பிலாங் டு தி கெமிக்கல் கிளாஸ். என்ன கெமிக்கல் கிளாஸ்? வந்து நைட்ரோசோ யூரியா. ஆமாம், நைட்ரோசோ யூரியா. இது கிடையாது, நைட்ரோசோ யூரியா. இதெல்லாம் தப்பு. ஹார்மோன் கிடையாது. கார்மஸ்டின் எத்திலினமின் கிடையாது. பாலிபெப்டைட் ஆன்டிபயோட்டிக் கிடையாது. நைட்ரோசோ யூரியா. அதுக்கடுத்து பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் ஆஸ் அன் ஆன்டிடோட் ஃபார் தி சைனைட் பாய்சனிங். சைனைட் பாய்சனிங்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க? சோடியம் தயோ சல்பேட். அதுக்கடுத்தது த பேசிக் நியூக்ளியஸ் பிரசன்ட் இன் டெட்ராசைக்ளின் ஈஸ். பாருங்க, ஆக்டா ஹைட்ரோ டெட்ராசின் 2 கார்பாக்சமைட். இப்போ கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் நம்ம பொறுத்தளவில் சம்டைம் அவங்களோட ஆன்சரில் பார்த்தாங்கன்னா நமக்கு வந்து இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னவோ அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு அது இருக்கும். அது அந்த அளவுக்கு தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், நமக்கு ஆக்டா பாருங்கள், டெட்ராங்கிறது இதில் தான் வந்திருக்கு, மற்றதில் இல்லை. இதை வச்சு நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்கு போக வேண்டாம். அவங்க கன்ஃபியூஸ் பண்ணி இதேமாதிரி டெட்ரான்னு வர மாதிரி 2-3 கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு கொஸ்டினே அதில் தெரியல, இதுக்கு ஆன்சரே தெரியலன்னா இந்த ஆப்ஷனுக்கு போகிறது பெட்டர். ஏன்னா கெமிக்கல் நேமில் இந்த மாதிரி ஒரு அந்த கொஸ்டினை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி, அதாவது திரும்ப வர மாதிரி அதே வேர்டு வர மாதிரி உள்ள இது வந்து ஆன்சராக இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். Barium sulfate is commonly used in the medical imaging for X-ray of the gastrointestinal tract. X-ray of the gastrointestinal tract. Okay, question தெரியல நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். இப்போ Barium sulfate is commonly used in the medical imaging for the X-ray of the gastrointestinal tract. ஓகே, இந்த இசிஜியில் அது யூஸ் பண்ண மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரியும். இசிஜி ஒரு உங்களுக்கே தெரியும், எக்ஸ்டர்னலாக இது பண்ணக்கூடியது அது. அப்புறம் லேப்ராஸ்கோப்பியில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்தது சிஸ்டோஸ்கோப்பி அப்படின்னு ஏதோ புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. நமக்கு இது தெரியும், எக்ஸ்ரே ஆஃப் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட்டுக்கு தான் அது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அது பார்த்துங்க. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியேஜென்ட் ஆர் யூஸ்ட் இன் தி லிமிட் டெஸ்ட் ஃபார் ஆர்சனிக் இன் தி ஃபார்மசூட்டிக்கல் சப்ஸ்டான்ஸ். ஆர்சனிக் லிமிட் டெஸ்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன இது யூஸ் பண்ணுவோம் நம்ம அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சில்வர் நைட்ரேட், நைட்ரிக் ஆசிட் இல்லை. பேரியம் குளோரைட், பொட்டாசியம் சல்ஃபேட் இல்லை. சிட்ரிக் ஆசிட், தயோகிளைகோலிக் ஆசிட் இல்லை. ஸ்டேனஸ் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, ஜிங்க். இந்த குட்செட் அப்பாரட்டஸில் நம்ம பயன்படுத்துவோம், உங்களுக்கே தெரியும். ஸ்டேனஸ் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, ஜிங்க். இப்போ இதில் எதையாவது அந்த ஆப்ஷனில் இந்த ஸ்டேனஸ் குளோரைடை போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டிஃபிகல்ட் ஆகிடும். ப்ராப்பராக நம்ம ஸ்டேனஸ் குளோரைடு, பொட்டாசியம் அயோடைடு, ஜிங்க் இதை நம்ம அந்த சீக்வன்ஸ் நாம வந்தால் தான் போட முடியும். நல்ல வேலையாக அதில் வந்து அவங்க மிக்ஸ் பண்ணல, அதை அப்படியே செப்பரேட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இப்படி தான் பண்ணுவாங்க. அந்த டஃப்பான கொஸ்டின் ஒரு 20 கொஸ்டின் வைக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கொஸ்டின்ஸில் வேணால் அந்த மாதிரி தலைவன் வேலையை காட்டுவான். அதனால் நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு தெரிஞ்சதை நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சிங்க. மற்ற கொஸ்டின்லாம் நம்ம வந்து எலிமினேஷன் பண்ணிவிட்டு, ராங் ஆன்சர் எலிமினேஷன் பண்ணிவிட்டு, நமக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு மனசில் படுதோ அதை போட்டிங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். சல்ஃபோனமைட் ஆர் ஸ்ட்ரக்சரல் அனலாக் ஆஃப் ஃபோலிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் இல்லை 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 பாராமினோ பென்சோயிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் கிடையாது, பாராமினோ பென்சோயிக் ஆசிட். சல்ஃபோனமைட்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் அனலாக் ஆஃப் பாராமினோ பென்சோயிக் ஆசிட். ஃபோலிக் ஆசிட் எது ஸ்ட்ரக்சரல் அனலாக்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், மீத்தோ டெக்ஸ்ட்ரேட் அது உங்களுக்கு தெரியும். ரைட். அதுக்கு அடுத்த கொஸ்டின் வந்து 33வது கேள்வி பார்ப்போம். Which drug corresponds to the following chemical name? 1 para chlorobenzyl,
25 methoxy 2 methyl indole 3 acetic acid. இண்டோமெத்தாசின் ஆன்சர் வந்து இண்டோமெத்தாசின். பார்த்துக்குங்க, கெமிக்கல் நேம் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 34 ஹாலோபெரிடால் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் antipsychotic, belongs to the chemical class of butyrophenone. கிளாசிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் படித்தாலே 5 கொஸ்டின் போடலாம். அதாவது ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் படித்தா ஒரு 5 கேள்விகள் நம்ம அட்டம் பண்ணலாம். அதில் 35வது கேள்வி போகலாம். The interaction of two drugs where one enhances the effect of the other drug. என்ஹான்ஸ் பண்ணுதுன்னா வந்து அது சினர்ஜிசம் தான். ஓகேங்களா? இந்த ஆன்டகோனிசம் கிடையாது, காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர் கிடையாது. நார்மலான கேள்வி, வெரி பேசிக், நல்லா எல்லாமே போட்டுருவாங்க. 36 which of the following is a potent narcotic analgesic? Morphine is the potent narcotic analgesic. ஓகேங்களா? அதுக்கு which is the primary clinical use of barbiturate? Barbituratோட primary clinical use செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக். ஓகேங்களா? செடேட்டிவ் அண்ட் ஹிப்னாட்டிக் தான் ஆன்சரு. இது இல்லை, இது தப்பு. ஓகேங்களா? அடுத்தது போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் தி அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்? லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ரிகார்டிங் தி அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக்? இதுதான் இதோட ஆன்சர். கிராஸ் reactivity is frequently among the amide linked local anesthetic then ester compound. இதுதான் அதோட ஆன்சர். இது கிடையாது, மற்றதெல்லாம் நமக்கு வந்து இதில் வரும். அதுக்கடுத்து பார்க்கலாம். 39 which of the following is a beta adrenergic antagonist? beta adrenergic antagonist ப்ரோபரனோலால் ஆன்சர். அதுக்கு ப்ரோபரனோலால் ஆன்டி அட்ரினர்ஜிக்கு, ஆன்டி கோலினர்ஜிக்கு, பீட்டா 2 பிளாக்கர், பீட்டா அட்ரினர்ஜிக் ஆன்டகோனிஸ்ட். ஓகே, அடுத்த 40 கேள்வி எண் 40. The following drug is selective agonist used as nasal decongestion and mydriatic. பாருங்கள், phenylephrine இந்த செலக்டிவ் nasal decongestion and mydriatic. 41 கேள்வி எண் 41. The cardiotonic drug primarily increases cardiac contractility. இதுதான் அது இன்க்ரீஸ் பண்ணும். ஹார்ட் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணாது, கண்ட்ராக்டிவிட்டி தான் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரைமர்லி வந்து நமக்கு பார்த்தா நமக்கு கண்ட்ராக்டிவிட்டி தான். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் ஐனோட்ராபிக், பாசிட்டிவ் குரோனோட்ராபிக், பாசிட்டிவ் இன்னொன்று சொல்லுவாங்களே, 3 இருக்கும், பார்த்துக்கோங்க அது என்னன்னு சொல்லிட்டு. அந்த 3 இதில் நம்ம இது பண்ணிக்கலாம். அதை வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். பாசிட்டிவ் ஐனோட்ராபிக்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. 42 கொஸ்டின் வந்து தெரியுதா? தெரியுது, ரைட். Ondansetron is effective in controlling chemotherapy induced nausea and vomiting is 5-HT. அது நமக்கு தெரியும். Ondansetron 5-HT தான். சரியா? அது 43வது கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 43 தெரியுதா? ரைட். Doxapram is indicated in which of the following condition? Apnoea in premature infant. Okay. Next 44. One of the antihypertensive drug is contraindicated during the pregnancy as they are associated with the risk of fetal damage. Question பாருங்க, இது நமக்கு கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் நம்ம ஃபார்மகாலஜியில் படிக்கும்போது வரும். கான்ட்ராண்டிகேஷன் வந்து ஏசி இன்ஹிபிட்டர்ஸ் தான் கொடுக்க முடியாது. நிஃபிடிபின்லாம் கொடுக்கலாம், மெத்தில்டோப்பா கொடுக்கலாம், ஹைட்ரலஜின் கொடுக்கலாம். பார்த்துக்கலாம். இந்த 3ல் கூட மற்ற வச்சு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஹைட்ரலஜின் கொடுக்கலாமா, நிஃபிடிபின் கொடுக்கலாமா அப்படின்னு கூட கொடுக்கலாம். லாஸ்ட்டு எம்ஆர்பி எக்ஸாமில் கூட இது வந்திருக்கு, பார்த்துக்கோங்க. 45. Which statement is false about the plasma expander? Which statement is false about the plasma expander? They have oxygen carrying capacity. அதான் அந்த ராங் ஸ்டேட்மெண்ட். ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டிலாம் இருக்குல்ல, ஜஸ்ட்டு வால்யூம் வந்து அது சரியாக்கி கொடுக்கும், அவ்வளோதான். அதனால் அதுதான் அந்த ராங் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள் 46. Which drug is an aldosterone antagonist used as in potassium sparing diuretic? Potassium sparing இதுதான், ஸ்பைரோலாக்டோன் தான் potassium sparing. ஓகேவா? அடுத்தது போகலாம். 47. Which of the following is an intermediate acting insulin preparation? Isofen தான் intermediate acting insulin preparation.
இன்சுலின் கிளார்ஜின்லாம் வந்து லாங் ஆக்டிங் 36 ஹவர்ஸ், ஓகேவா. இப்போ ரெகுலர் ஆக்டிங் உங்களுக்கு 6 ஹவர்ஸ், 4 to 6 ஹவர்ஸ் வரும். இன்சுலின் குளூலைசின் வந்து ஷார்ட் ஆக்டிங், அதாவது இமீடியட்லி ஆக்டிங் இன்சுலின், ஓகேவா. அதனால் அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள் 48வது கேள்வி. Which drug is an H2 receptor antagonist used to treat peptic ulcer disease? Peptic ulcer disease. H2நால இது மட்டும் தான் இருக்குதுல்ல, ரானிடேட்டின் மட்டும் தான் இருக்குது. மெட்ரோடோசோல், கிளாரித்ரோமைசின், ஓமிப்ரசோல்லாம் வேறு வேறு வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் MRBயில். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரக் இஸ் ஆன்டாசிட் அப்படிங்கிற மாதிரி. இல்லை சாரி, என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஆன்டாசிட் ட்ரக்ஸ் வந்து என்ன பண்ணும், ஆசிட்டை வந்து நியூட்ரலைஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரைட். ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் பைரசினமேட். பைரசினமேடோட அட்வர்ஸ் எஃபெக்ட் வந்து நமக்கு ஹைப்பர் யூரிசீமியா, இது கிடையாது, நியூரோடாக்சிட்டி கிடையாது, ஹைப்பர் யூரிசீமியா, பைரசினமேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜஸ்ட்டு ஒரு டைம் பார்த்துக்கோங்க, ஞாபகம் வந்தால் நல்லது தானே. அடுத்து 51. த மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெப்டோமைசின் இஸ், அமீனோ அது என்ன சொல்லுவாங்க, நியூரோடாக்சிட்டி தானே அதோட இது மெயின். இது மோஸ்ட் காமன் சைட் எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெப்டோமைசின். ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஓரலி ஆக்டிவ் இன் ட்ரீட்டிங் கேண்டிடியா இன்ஃபெக்ஷன்? பாருங்கள், இந்த இதில் அவங்க கொடுத்துருக்க பாருங்கள் 50 ரீசன் இன்ஜெக்ஷனாக கொடுப்பாங்க. இது ரெண்டுமே பாருங்கள், இது வந்து ஃபங்கஸ்க்கு ஆக்ட் பண்ணுற மாதிரி கொடுக்கல, கீழே இருக்கிற CD. இது ரெண்டுமே நம்ம அப்படியே அழகாக ரிமூவ் பண்ணிட்டு ஏவா பியான்னு போட்டு பார்த்தோம்னா நமக்கு இது வந்து இன்ஜெக்ஷனு, இது வந்து ஆர்ஃபன் ட்ரக், கொஞ்சம் ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷனுக்கு தான் கொடுப்பாங்க, ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் கொடுப்பாங்க. ஆனால் கேண்டிடியா மாதிரி இருக்கிற நார்மலான இன்ஃபெக்ஷனுக்குலாம் ஃபுல் கொண்டு சொல்ல போதும், அதனால் அழகாக போகலாம் அந்த ஆப்ஷனுக்கு. அடுத்து 52. கேள்வி எண் 52. விச் ட்ரக் இஸ் எ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் இன்ஹிபிட்டர் யூஸ்டு இன் தி HIV தெரப்பி? இதாவது ஜுடோவிடின். ஜுடோவிடின் தான் அதோட இது HIV தெரப்பியில் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. HIV தெரப்பியில் நமக்கு ஜுடோவிடின் யூஸ் பண்ணுறாங்க, அதை வச்சு போகலாம். இருந்தாலும் மெக்கானிக்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது நமக்கு 53வது கேள்வி. 53ல் நம்ம பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் ஆந்தால்மெட்டிக் ட்ரக் யூஸ் டு ட்ரீட் த இன்ஃபெக்ஷன் காஸ்டு பை தி இன்டெஸ்டினல் வார்ம்ஸ்? பாருங்கள், மெபண்டசோல். மெபண்டசோல் தான் அதுக்கு ஆன்சர். அதுக்கடுத்தது 54 பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் அல்கலைட்டிங் ஏஜென்ட் யூஸ்டு இன் தி கீமோதெரப்பி? சைக்ளோபாஸ்மேட். கிளாசிஃபிகேஷன்லேருந்து கேட்டிருக்காங்க, நார்மலாக கிளாசிஃபிகேஷன் என்று கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்க்ளூடட் இன் ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி சிஸ்டம்? பாருங்கள், ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரி சிஸ்டத்தில் எது இன்க்ளூட் ஆயிருக்குன்னு கேட்டாங்க. இப்போ ஃபைனான்ஷியல் ஆடிட், பேஷண்ட் ட்ரக் ஹிஸ்ட்ரி, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அதில் வந்திருக்காது. நமக்கு லிஸ்ட் ஆஃப் ட்ரக் அப்ரூவ்டு ட்ரக்ஸ் அது மட்டும் தான் அதில் வந்து நமக்கு வந்துருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கடுத்து 56 பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டாண்டர்ட் இஸ் அப்ளைடு ஃபார் ஸ்ட்ராப்பிங்? இந்த டென்ஸ்டைல் ஸ்ட்ரென்த்துக்காக தான் இது வந்து ஸ்ட்ராப்பிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. அது 57. The first symptom of rheumatoid arthritis is பாருங்க பெயின் இன் த ஸ்மால் ஜாயிண்ட் ஆஃப் ஃபிங்கர் அண்ட் டூஸ். இதான் இது வந்து ஃபஸ்ட்டு சிம்டம். டைரெக்டாக வந்து பெரிய ஜாயின்ட்ஸ் வராது, அது பெயின் இன் தி ஸ்மால் ஜாயின்ட்ஸ் ஆஃப் ஃபிங்கர் அண்ட் டூஸ். இதுதான் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் அதுக்கு ஆன்சரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு 58வது கேள்வி. த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஃபார் பாராசிட்டமால் இன்டியூஸ்டு ஹெப்படோடாக்சிட்டி, அது வந்து N-acetylcysteine. ஓகேவா. அதுக்கடுத்தது 60. The drug information bulletin contain information except list of medication used in the hospital வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்முலரியில் தான் வரும். ட்ரக் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்து ட்ரக் சேஃப்டி, நியூ ட்ரக்ஸ் அப்ரூவ்டு, அட்வான்ஸ் மெடிக்கல் சயின்ஸ் இது எல்லாமே அதில் இருக்கும். அது நமக்கு தெரியும் காமனாக. ஓகேங்களா. அடுத்தது போகலாம் 61வது கேள்வி. கேள்வி எண் 61. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெஸ்ட் இஸ் யூஸ் டு ஐடென்டிஃபை த கார்டியாக் எக்கோசிட்டி இன் தி க்ரூட் ட்ரக்ஸ்? கெல்லர்-கிளானி டெஸ்ட் உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஃபெமிலியரான கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு போர் அடிச்சிச்சுன்னா அந்த மாதிரி கொஸ்டின் எடுத்துருவாங்க அவங்க. 62. நக்ஸ்வாமிகா சீரிஸ் பிலாங் டு தி ஃபேமிலி ஆஃப் லோகனேசியே. பாருங்கள், நமக்கு காமனாக இந்த ஃபேமிலி கேட்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ட்ரக்குக்கு வந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்ம மறந்து போயிடுவோம். இப்போ ஆளுக்கு கேட்டால் லிலியேசியை நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். இப்போ அந்த மாதிரி எதுக்கெலாம் நம்மளால் சொல்ல முடியாது, எதுக்கெலாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். இப்போ டிஜிட்டாலிஸ் வந்து ஸ்கோப்ளோரேசி அப்படின்னு வரும். அதுமாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக போகிறதுக்கு பார்த்தீங்களா, அதுதான் அவங்க தலைமை எடுப்பான் கொஸ்டினில். அதனால் நீங்கள் அதை ஒரு லிஸ்ட்டு போட்டுருங்க. அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு தனியாக போட்டு அதை ஒரு டைம் நல்லா பார்த்துருங்க. அது இன்னொன்று பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா
ஒரு 4-5 மெடிசன்ஸ் வந்து ஒரே ஃபேமிலியில் வரும். அப்போ போட்டு ஒரு ட்ரக் மட்டும் வெளியிலேருந்து எடுத்து வச்சுட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரக் இஸ் நாட் கமிங் அண்டர் தி சோலனேசியா ஃபேமிலி அப்படின்னு கேட்டு ஒரு 3 அல்கைடை கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒரு கிளைகோசைடை கொடுத்து வைப்பான். அதை நம்ம பார்த்துக்கணும். அதனால் சேம் ஃபேமிலியில் மல்டிபிள் ட்ரக்ஸ் வருது, அதை ஒரு தனியாக ஒரு லிஸ்ட்டை போட்டு அதை ஒரு தூக்கிடுங்க. சாரி கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இது பார்த்தோம் நம்ம 63 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் ஃபார் தி ஆலோஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியும், மாடிஃபைட் பாண்டாக்ஸ் டெஸ்ட்டு. இந்த ஹேகர்ஸ் மேயர்ஸ் எல்லாம் அல்கைடு டெஸ்ட்டு, பென்சிலின் டெஸ்ட்டு பார்த்துங்க, எனக்கு மறந்து போச்சு. ரைட்டு. 64 பார்த்தா த ஆர்கனோலெப்டிக் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டு டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ஆஃப் த ஹெர்ப் இஸ் பிரைமர்லி அசஸ்ட் ஃபார். எதுக்கு பண்ணுவோம்? குவாலிட்டிக்கு தான் பண்ணுவோம். டாக்ஸிட்டியாக நம்ம வந்து ஸ்மெல்லை பார்த்து டாக்ஸிட்டி கண்டுபிடிக்க முடியும், இல்லை ஸ்மெல்லை பார்த்து விலையை கண்டுபிடிக்க முடியுமா? காஸ்ட் அனலைசிஸ் தப்பு, முடியாது. இது முடியாது. ஷெல்ஃப் லைஃப் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கணும்? குவாலிட்டி கண்ட்ரோல் தான் பார்ப்போம். குவாலிட்டியாக இருக்கா, நல்லா வாசனையாக இருக்குது, அரோமேட்டிக் ஃப்ளவராக இருக்குது, அப்போ தூக்கு இந்த ப்ராடக்ட்டும் தூக்குவோம். கரெக்ட் தானே? அடுத்து 65. நேம் ஆஃப் த ட்ரக் தட் பிலாங்ஸ் டு தி Asclepidaceae family and indigenous to Deccan Peninsula, northern and western part of India. பாருங்க, இப்போது இந்த ஃபேமிலியை பாருங்கள். இந்த ஃபேமிலியை நம்ம மறப்போம், அது அவனுக்கு தெரியும் தலைவனுக்கு. இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் உள்ள ஒரு இந்த சின்ன ட்ரிக் இதுதான். நம்ம எதை மறப்போம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம மைண்ட் அவன் பண்ணிட்டு இருப்போம், அவன் மைண்டை நம்ம ரீட் பண்ணணும், நம்ம மைண்ட் அவன் ரீட் பண்ணணும். இப்படி தான் ஓடிட்டு இருக்கதை. அதில் பாருங்கள், இதுதான் அதோட ஆன்சர். கிம்னிமியா இதான் அதுக்கு ஆன்சர். அதுக்கு அடுத்தது பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங். இது பாருங்கள், இது நம்ம தப்பு பண்ண வைக்கணும்னே எடுத்துருக்க கேள்வி இது. கார்டமமில் என்னென்ன இருக்குது? சினியோலு, மைரிஸ்டிசின் இல்லை. கொரியாண்டரில் லினோலால் கரெக்டு, யூஜினால் இருக்கா இல்லையா? டவுட் ஆகுதா இல்லையா? நமக்கு டவுட் வருது, பெட்டிங்கில் போடுங்க. நட்மக்கு, மைரிஸ்டிசின், டெர்பினியால் ரெண்டுமே கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, பெண்டிங்கில் போடுங்க. அதையும் இது ஆனால் கரெக்டாக கண்டிப்பாக தெரியும், இது இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது 4th ஆப்ஷன் டி ஆப்ஷனு. அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா க்ளவ், அதில் யூஜினால் சினியோல் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஆக்சுவலி வந்து யூஜினால் இருக்குது க்ளவில், சினியோல் கிடையாது. ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான், இந்த கொஸ்டின் நல்லா தப்பாக்கணும், எல்லாரையும் தப்பாக போட வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கு ஆன்சர் வந்து நட்மக்கு, மைரிஸ்டிசின், டெர்பினால் இதான் அதுக்கு ஆன்சரு. அதனால் அந்த டஃப்பான 20 கொஸ்டின் அடிக்கணும்னு நினைக்கிறவங்க தரவாக உட்காந்து பார்த்துருங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கெங்கே அவங்க எப்படி எடுக்கிறாங்க கொஸ்டின் அப்படிங்கிறத ஐடியா வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை கிளாரிட்டியாக படிச்சுங்க. அந்த மாதிரி விஷயத்தை ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்லாம் மெயினாக விளையாடுவாங்க இந்த மாதிரி கார்னசியில். அது 67. த பிளான்ட் capable of arresting the hemorrhage and reducing the secretion of mucous membrane of stomach and or intestine. வேறு கேட்டச்சு ஹீமரேஜ் பிளாக் பண்ணுது அப்படின்னாலே அது அஸ்ட்ரிஞ்சென்ட்டாக தானே இருக்கும். அஸ்ட்ரிஞ்சென்ட் கேட்டச்சு மட்டும் தான் இருக்குது, அதனால் அதை போட்டு தாக்கிட வேண்டியதான். அடுத்தது 68. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மஸ்கிட்டோ ரிப்பலண்ட். அது பைரித்திரம், அது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு சங்கு புஷ்பிலாம் கார்டியக்கு இதெல்லாம் வராது. ஷதாவரி உங்களுக்கு தெரியும், அடப்போஜெனிக் அந்த மாதிரி சம்திங் வரும். அதாவது மில்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணல, லாக்டோகைச் அந்த மாதிரி இதை சொல்லுவாங்க. அடுத்து 69. இப்போ கவாஷிகர் இஸ் த டிஃபிஷியன்சி டிசீஸ் ரிலேட்டட் டு தி மெட்டபாலிசம் ஆஃப் விச் நியூட்ரியன். ப்ரோட்டீன் தான், ப்ரோட்டீன் கம்மியான கவாஷிகர் டிசீஸ் வரும். மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா. அதுக்கு வந்து 70வது கேள்வி. பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் ஆஃப் கீட்டோசிஸ் இஸ் காஸ்ட் டியூ டு பாருங்கள், கொடுத்துருக்கான் பாருங்கள். சிவியர் எக்ஸசைஸ், கிட்னி டிசீஸ், எக்ஸஸ் ஃபேட் மெட்டபாலிசம், ஸ்டார்வேஷன், டயபெட்டிக். தான் அதுக்கு ஆன்சரு. 3 தெளிவாக கொடுத்துருக்கான். ஸ்டார்வேஷன்லேயே வரும், டயபெட்டிக்லேயே வரும், எக்ஸஸ் ஃபேட் மெட்டபாலிசம்லேயே வரும். ஸ்டார்வேஷன் இருந்துச்சுனாலே நீங்கள் ஃபேட் மெட்டபாலிசம் வந்து எக்ஸஸ் ஆகிடும் சரிங்களா. இப்போ டயபெட்டிக் வந்து அதிகமாகிடுச்சு, அதாவது செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜில் டயபெட்டிக் இருக்கணும் போதும் நமக்கு ஃபேட் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கும். அது உங்களுக்கு காமனாக தெரியும். அதனால் அதான் அதுக்கு ஆன்சர். 71. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ரிலேட்டட் டு தி கிளைகோஜன் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. 71 வந்து பார்த்தோம்னா கிராப் டிசீஸ். இதான் வந்து கிளைகோஜன் ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக இல்லை, அது எல்லாமே கிளைகோஜன் ஸ்டோரேஜ் ரிலேட்டடான டிசீஸ். ஓகே, 72 கொஸ்டின் வந்து 72 போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்நார்மல் கான்ஸ்டியூண்ட் ஆஃப் யூரின் மே சஜஸ்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். பாருங்கள், இன்ஃபெக்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா பஸ் செல் வந்தால் தான் இன்ஃபெக்ஷன். யூரிக் ஆசிட், கீட்டோன், குளுக்கோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பஸ் செல் அதான் அதுக்கு ஆன்சர். கேள்வி எண் 73. விட்டமின் B12 அப்சார்ப்ஷன் ரெக்யூர் த பிரசன்ஸ் ஆஃப் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர். அது உங்களுக்கு தெரியும், இது இருந்தால் தான் அப்சர்வ் ஆகும் விட்டமின் B12. அனாட்டோபிசியாலஜி கொஸ்டின் இது. 74. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கான். லெசித்தின் ஹெல்ப் இன் டைஜஷன் as well as தி அப்சார்ப்ஷன் ஆஃப் லிபிட் இன் GIT.
கிடையாது, அது கிடையாது. அது இது ஆக்சுவலி அதுக்கு ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்னு கேட்டிருக்கான். நாட் அப்படிங்கும்போது நமக்கு வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் தி லெசித்தின். galactolipids are not present in liver and spleen. இதான் அதுக்கு ஆன்சர். 74வது கொஸ்டின். galactolipids are present in liver and spleen. இதான் அதுக்கு ஆன்சர். அதுக்கடுத்து 75 பார்த்துக்கோங்க. Under the Pharmacy Act 1948, who has the power to remove the name of a registered pharmacist from the register? இது பாருங்கள், ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான் அதுக்கு இவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது ரிமூவ் பண்ணுறதுக்கு. இவங்க ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சென்ட்ரல் கவுன்சிலுக்கு, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க அனுப்பி வைப்பாங்க அந்த லிஸ்ட்டை. மற்றபடி ரிமூவ் பண்ணுறது வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் தான். ஓகேங்களா? எல்லாம் கொஞ்சம் தெளிவாக படித்தோம்னா நம்ம ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஸ்டேட் ஃபார்மசி சென்ட்ரல் ஃபார்மசி கவுன்சிலாம் கன்ஃபியூஷன் ஆகிடும். நம்ம காமன் சென்ஸை வச்சு நம்ம போட முடியாது. நம்ம அதை பார்த்து வச்சுக்கணும். As per Drug and Cosmetic Act regulation regarding the retail package size of the drug comes under P1. ஓகே, P வந்து ஆக்சுவலி பார்த்தோன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அந்த எக்ஸ்பைரி ரிலேட்டட் இதெல்லாம் வந்து ஷெடியூல் Pயில் வரும். P1 வந்து பேக்கிங் சைஸ். அதுக்கடுத்து வந்து அண்டர் தி பாய்சன் ஆக்ட் 1919 ஆக்சைட்ஸ் ஆஃப் மெர்குரிஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன் ஷெடியூல் லிஸ்ட் Bயில் வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. 77 லிஸ்ட் Bயில் தான் வந்து மெர்குரி ஆக்சைட்ஸ் ஆஃப் மெர்குரி இருக்குல்ல, அது வந்து நமக்கு எங்கே வருதுன்னா லிஸ்ட் Bயில் வருது. 78வது கேள்வி. The Pharmacy Act 1948 aims to regulate education and the profession of pharmacy. இதான் ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்ப்போம் 79. In the medical termination of pregnancy act 1971, the term guardian refers to. guardianனா யார்? அந்த மெடிக்கல் டெர்மினேஷன் pregnancy act படி அப்படின்னு பார்த்தோம்னா a person having the care of the minor or mentally ill person. இதான் அதுக்கு ஆன்சர். இது கிடையாது. இதான் அதுக்கு ஆன்சர். the person having a care of minor or mentally ill person. அதான் அதுக்கு ஆன்சரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு 80. லாஸ்ட் கொஸ்டின். ஓகே கைஸ், இப்போ நம்ம 80 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இதில் ரொம்ப வளவளன்னு ஏதாவது இழுத்து பேசியிருந்தாலோ ரொம்ப டைம் ஆகியிருந்தாலோ எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் ஷேரிங் த நாலேஜ் தான். நான் உங்களுக்கு டீச் பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்களும் யூடியூப் சேனலில் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸு இல்லை நீங்களாக ஒரு கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு தேவைன்னா அவங்க பார்த்து அவங்க இது பண்ணிப்பாங்க. உங்களுக்கும் ஒரு அது வந்து என்ன ஆகும்னா மனசில் நல்லா பதியும். மேக்ஸிமம் இந்த ஆன்லைன் ஆக்டிவிட்டி ரிலேட்டட் டு ஸ்டடியாக இருந்தால் கூட அதை கொஞ்சம் குறைச்சிக்கிங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம டைம் வந்து நிறைய கன்சியூம் பண்ணிவிடும், வெவ்வேறு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடும். இன்க்ளூடிங் இந்த வீடியோ உங்களுக்கு கம்பல்சரி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இந்த எம்சிக்யூஸுங்கிறது வந்து நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நிராலி பிரகாஷன் புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. எல்லா சாப்டரும் முடிஞ்சோடனே புக் பேக் கொஷின் இருக்குது. ஜிடிசி புக்ஸில் டெக்ஸ்ட் நம்மளோட டிஃபார்ம் டெக்ஸ்ட் புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே புக் பேக் கொஷின்ஸ் இருக்குது. எல்லா சாப்டரும் முடிஞ்சோடனே அதை நீங்கள் போட்டிங்கனாலே ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்குன்னா அவங்க எப்படி கொஸ்டின் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்ம ப்ராப்பராக படிச்சுட்ருக்கோம், நம்ம படித்ததில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆசுவாசப்படுத்திக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே அட்வான்டேஜாக எடுத்துக்க வேண்டாம். என்னத்தினால்னா இப்போ ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி கம்மியாக கேட்டிருப்பாங்க. நம்ம இதில் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின். ஆல் இண்டியா கொஸ்டின்ஸில் வந்து சூட்டிக்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபார்மகாலஜி கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ட்ரக் ஆக்ட் இந்த இதில் எத்திக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மற்றபடி வந்து நமக்கு நம்மளோட இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம விகிதத்தில் இருக்கும் எல்லாத்தையுமே. அந்த மேஜர் சப்ஜெக்ட்லலாம் 20 கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு மைனர் சப்ஜெக்ட்லலாம் ஒரு 10, 6, 8 அந்த மாதிரி அவங்க வச்சு எடுத்துடுறாங்க. ஸோ வந்து அந்த பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. ஏன்னா ஆல் இண்டியா கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஜஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். என்ன சொல்கிறதுனா அதுதான் வரும் இப்படி தான் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி போயிட வேண்டாம். நம்மளோட கெமிஸ்ட்ரிக்கு வந்து இப்போ ஆல் இண்டியா கொஸ்டின்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நல்லா கெமிஸ்ட்ரியை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நமக்கு ஒரு வருஷத்து கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. 4 பேட்ச் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், 4 கொஸ்டின் பேப்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் என்னென்ன கேட்டிருக்கிறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா அங்கே வந்து மாலிகுலர் வெயிட் கேட்டிருக்காங்க, அப்புறம் சினானிம்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து எழுதிட்டு அதை வந்து நீங்கள் ஒரு நோட்டில் அதை அந்தந்த இப்போ மாலிகுலர் வெயிட்னா எல்லாத்தோட மாலிகுலர் வெயிட்டும் நோட்டில் தனியாக எடுத்து எழுதுங்க. ட்ரக்ஸோட மாலிகுலர் வெயிட்டு
அப்படி எடுத்து எழுதி கேட்டகரைஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா கொஞ்சம் மறக்காமல் இருக்கும். உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து புதுசாக சொல்லிக் கொடுக்கணும்னு விஷயம் இல்லை, ஜஸ்ட்டு ஷேர் ஷேர் பண்ணேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்று சேர்வோம், ஒன்றாக பயணிப்போம். நன்றி.